ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம். என்ன அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிசம்பருடைய 19ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 9வது மாதமான மார்கழியுடைய 4ஆம் நாள். கிழமை இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. இன்னைக்கான வெள்ளிக்கிழமை என்ன எச்சரிக்கையான நாள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இன்னைக்கான எச்சரிக்கையான நாள் என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசை திதியானது வந்திருக்கு. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசையில் என்ன காய்கறி சமைக்கணும், பெண்கள் எந்த தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிற நிறைய வீடியோ கண்டென்ட் போட்டிருக்கேன். அதை பார்க்கலாம், நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ இருக்குது. அதில் இருக்கக்கூடிய தாள்களுக்கேற்ப இன்றைய நாள் செயல்படுங்க. இந்த வீடியோவில் இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நிறைஞ்ச இந்த மார்கழி மாத அமாவாசையில் இரவு நேரத்தில் வீட்டில் செய்ய வேண்டிய ஒரு சூட்சும பரிகாரத்தை சொல்ல போகிறேன். இன்றிரவு இந்த பரிகாரம் செய்யக்கூடிய அத்தனை பேருடைய வாழ்க்கையில் வசந்தமானது வீசும். ஸோ வசந்த வீச என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அந்த பரிகாரத்தை இன்னைக்கு இரவு செய்திடுங்க. இதை நீங்கள் செய்கிறதுனால நிச்சயமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கை விதி மாறும். அதனால் இன்னைக்கு இந்த பரிகாரம் செய்ய மறக்காதீங்க. கடன் இருக்கிறவங்களுக்கு மெயினாக இந்த பரிகாரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடன் தீர அமாவாசையான இன்றிரவு செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் இந்த பரிகாரம். இதை நம்பிக்கையோடு செய்யும்போது இந்த பரிகாரம் உங்களுக்கு பயங்கரமாக வேலை செய்யும். ஸோ என்ன பரிகாரங்கிறத வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு மார்கழி மாதத்துடைய அமாவாசை திதி. இன்னைக்கு அனைவருமே முன்னோர்களுடைய வழிபாட்டை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் காகத்திற்கு உணவு வைத்துவிட்டு நம்மளுடைய விரதத்தையும் இன்னைக்கு நாம் முடித்து கொண்டு அமாவாசை வழிபாடு செய்கிறது முக்கியம். இந்த பிரபஞ்சத்தில் வழக்கத்தை விட இறையாற்றல் இந்த நாளில் நிறைவாக அதிகமாக இருக்கும். முன்னோர்களுடைய வருகை, குலதெய்வத்துடைய வருகை இந்த நாளில் இருக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. இத்தனை சக்தி வாய்ந்த நாளில் நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு இந்த பிரபஞ்சத்திடம் நாம் என்ன வேண்டுதல் வைத்தாலும் கிடைக்கும். அந்த வகையில் நம்மளுடைய கடன் சுமை தீர்வதற்கோ செல்வ செழிப்பில் உயர்ந்தவர்களாக மாறுவதற்கோ செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இந்த அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க. அமாவாசையான இன்னைக்கு இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கை விதி நிச்சயமாக மாறும். ஆக்சுவலி மாதத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த அமாவாசை திதியில் வீட்டில் இருப்பவர்களுக்கு திருஷ்டி சுற்றி போடக்கூடிய பழக்கத்தை வைத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு அமாவாசை திதியிலும் திருஷ்டி கழித்தால் நம்மளுடைய கஷ்டங்கள் நம்மளை விட்டு விலகும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் இன்னைக்கு இரவு 9 மணிக்கு மேல் உங்கள் வீட்டில் இருப்பவங்க அனைவரும் எளிமையான முறையில் கண் திருஷ்டி கழிக்க வேண்டும். கல்லுப்பை இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா சுற்றி போடுங்க, அல்லது வரமிளகாய், கல்லுப்பு, கடுகு இந்த 3 பொருட்களையும் சேர்த்து சுற்றி போடுங்க. அப்படி இல்லை என்றால் வெறும் கற்பூரம் கூட ஏற்றி சுற்றி போடுங்க. அல்லது எலுமிச்சம்பழத்தை சுற்றி அதை 2ஆக நறுக்கி 2 திசைகளில் தூக்கி தூரம் போடுவது கண் திருஷ்டியை முழுமையாக நீக்கும். உங்களுடைய குடும்பத்தில் என்ன வழக்கமோ அதை இன்றைய நாள் பின்பற்றி முதல்ல கண் திருஷ்டியை கழித்து விடுங்க. அப்போது தான் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு எந்த தடங்களும் வராது. பரிகாரமும் முழு பலனை கொடுக்கும். கண் திருஷ்டி இந்த விஷயத்திற்கு தடையாக நிற்காது. அதனால தான் அமாவாசையான இன்றிரவு பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல கண் திருஷ்டியை கழிக்கணும் அப்படிங்கிற அந்த விதிமுறையை சொன்னேன். ஸோ கண் திருஷ்டியை கழிக்கிறது ரொம்ப சிம்பிள். கல்லுப்பு இல்லைனா வரமிளகா, கல்லுப்பு, கடுகு இந்த மாதிரி பொருட்களை வைத்து திருஷ்டி கழிக்கலாம். இந்த பொருட்கள் எதுவுமே இல்லைனா கற்பூரம் கூட ஏற்றி திருஷ்டி கழிக்கலாம். நான் செய்யக்கூடிய பரிகாரம் எந்த தடையும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திருஷ்டி கழித்து விட்டு அதுக்கப்புறம் அமாவாசையான இன்று இரவு நிலைவாசலில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்துட்டு தூங்குங்க.
இன்னைக்கு இரவு என்ன பண்ணுனா நிலைவாசல்ல இந்த ஒரு பொருளை தூவி விட வேண்டும். இதை தூவுறது தான் இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். அது என்ன தூவணும், அதை எப்படி தூவணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். தெளிவாக இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க. இன்று இரவு நிலைவாசல் கதவை சாத்துவதற்கு முன்பாக கொஞ்சமாக ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த இனிப்பு உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து மனப்பூர்வமாக வேண்டிக் கொள்ளுங்க. எங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போக வேண்டும், கர்மா குறைய வேண்டும், வருமானம் பெருக வேண்டும் என்று வேண்டி இந்த இனிப்பு பொருளை நிலைவாசலில் 2 பக்கத்தில் போட்டுவிட்டு நிலைவாசல் கதவை அடைத்து விட்டு இன்னைக்கு இரவு தூங்க செல்ல வேண்டும். பரிகாரம் இவ்வளவுதான். இன்னைக்கு இரவு இதை செய்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை விதி நிச்சயமாக மாறும். அமாவாசை இரவில் பசியோடு நம்ம வீட்டை நோக்கி வரக்கூடிய எறும்பு, வண்டு, சின்ன சின்ன பூச்சிகள் இந்த உணவை சாப்பிட்டு உங்களை வாழ்த்து விட்டு சென்றால் உங்களுடைய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கர்ம வினைகள் எல்லாம் தீரும். மற்ற நாளில் அன்னதானம் செய்வதை விட இந்த அமாவாசை திதியில் அன்னதானம் செய்வது பல மடங்கு புண்ணியத்தை தரும் என்று சொல்லப்படும். உங்களுடைய நல்ல நேரம் ஒரே ஒரு எறும்பு இந்த இனிப்பு பொருளை எடுத்து சாப்பிட்டாலும் 1000 எறும்புகளுக்கு அன்னதானம் செலுத்த புண்ணியம் உங்களை வந்து சேரும். அது போதாதுன்னு உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும். உங்களுக்கு தேவையான செல்வ செழிப்பு உங்கள் வீடு தேடியே வரும். அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசையும் இதோடு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்று இரவு இதை செய்துட்டிங்கன்னா மறுநாள் காலை நிலைவாசலில் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய இனிப்பு பொருட்கள் எல்லாம் வழக்கம் போல் கூட்டி வெளியே கொட்டி விடுங்க. தூள் செய்யப்பட்ட வெல்லம், வெள்ளை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இப்படி எந்த இனிப்பு பொருளை வேண்டும் என்றாலும் இந்த பரிகாரத்திற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இதை தான் பயன்படுத்தணும், அதை தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. இனிப்புன்னு எதை வேணாலும் பயன்படுத்தலாம். மார்கழி அமாவாசையான இன்று இரவு இதை நீங்கள் செய்யும்போது உங்கள் தலையெழுத்து நிச்சயமாக மாறும். ஸோ மார்கழி அமாவாசையில் இன்னைக்கு காகத்திற்கும் சாப்பாடு வைக்கிறதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது. அதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சக்தி வாய்ந்த மார்கழி அமாவாசையில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டு வரும். ஸோ ஆன்மீகத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இன்று காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறதுல கண்டிப்பாக சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ணும். அது என்ன விதிமுறைகள் அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த விதிமுறைகளையும் தெரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி வந்து என்ன பண்ணுன்னா நம்ம முன்னோர்களுக்கு படையல் போடுறோம்ல அந்த உணவுகள் ஒன்று விடாமல் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து காகத்துக்கு இலையில வைத்து கூட தண்ணீரும் வைத்து பரிமாறணும். நம்ம எப்படி சாப்பிடும்போது நிறசொம்பு தண்ணி வைத்துட்டு சாப்பிடுமோ அதுபோல் காகத்துக்கு பரிமாறும்போது தண்ணி வைத்து தான் காகத்துக்கு சாதம் இன்னைக்கு பரிமாறணும். அதே போல் முன்னோர்களுக்கு படைத்த படையலை எடுத்துகிட்டு போய் அப்படியே காகத்துக்கு வைத்து அதை காகம் சாப்பிட்டதுக்கு பின்னாடி தான் நீங்கள் வீட்டில் அனைவரும் இன்றைக்கி சாப்பிட வேண்டும். ஒருவேளை வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி எதுவுமே உங்களால் பண்ண முடியாதுன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ வந்து ஒரு கைப்பிடி சாதத்தை வந்து ஃபஸ்ட்டு காகத்துக்கு எடுத்து வைத்து அந்த இடத்துல தண்ணீரை வந்து கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு சாப்பிடுங்க. இன்றைக்கி இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் காகத்துக்கு சாதம் வைத்தாலும் புண்ணியம் கிடைக்கும். ஸோ எச்சில் படாத சாதத்தை ஃபஸ்ட்டு காகத்துக்கு வைத்துட்டு அதை காகம் சாப்பிட்டதுக்கு பின்னாடி தான் சாப்பிட்ணும். இந்த வழிமுறைகளை இன்றைக்கி ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணாவே முழு பலனை நீங்கள் அடைஞ்ச மாதிரி தான். ஸோ காகம் சாப்பிட்டாவே முன்னோர்கள் வந்து சாப்பிட்ட புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். நம்பிக்கையோட இன்றைக்கி இந்த நாளை வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கள்ல, இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் இன்றைக்கி முன்னோர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இது ரெண்டுமே வந்து மெகா பெம்பர் ப்ரைஸு என்று சொல்லலாம். ஏன் அப்படி சொல்லணும்னா இந்த அமாவாசையில் இவங்க 2 பேரையும் வழிபாடு செய்யும்போது ஒரே கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதமும் பெற முடியும். ஸோ அதனால தான் இன்றைக்கி நாளை இவங்களை வழிபாடு செய்து பயன்படுத்திக்கோங்கிறத சொல்கிறேன்.
ஸோ இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான தாள்கள்லாம் வந்து ஷேர் பண்ணது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மெயினாக கடன் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி இனிப்பு தூவக்கூடிய பரிகாரம் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க ஃபாலோ பண்ணி அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் இந்த தாள்களெல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.